நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். உதகை அருகே உள்ள அரசு மரபியல் பூங்கா எதிரே கடந்த சில நாட்களாக வீடு கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த பணியில் 4 வடமாநில இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல கட்டுமான பணியின் போது தரை தளத்தில் இருக்கிற மண்களை அகற்றும் பணியில் 4 பேரும் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இன்று காலை ஒரு 11:30 மணி அளவில் திடீரென அப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவில் ரிஸ்வான் மற்றும் ஜாகிர் என்ற 2 வடமாநில தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரையும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்டனர். ஜாகிர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ரிஸ்வான் மயங்கிய நிலையிலேயே மீட்கப்பட்டார். ரிஸ்வான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பின்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த உதகை நகர காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த உரிமையாளர் மீது, அதாவது உரிமையாளர் மேத்யூஸ் அவர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது மேத்யூஸ் என்ற உரிமையாளரையும் மேற்பார்வையாளர் நஸ்ருல்லா ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.